ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வெஜ் டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி செய்ய போகிறது சோயா கோலா. இந்த சோயா கோலான்னு ஏன் இதுக்கு நேம்னா, நான் வந்துட்டு திருச்சி சைட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மலைக்கோட்டை வாசலில் வந்துட்டு சோயா கோலான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் விற்றுட்ருப்பாங்க. ஒரு தள்ளு வண்டியில் விற்றுட்ருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பட் அது வெஜ்ஜு தான், சோயாவில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதையே நான் ரீக்ரியேட் பண்ணலான்னு இதை ட்ரை பண்ணேன். நான் இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன். இதை செஞ்சால் ஒரு பீஸ் கூட இருக்காது. இந்த வீடியோவே ஃபுல்லாக முடிகிறதுக்குள்ளே என் பையன் ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சோண்டு மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகு பவுட்ரு, 65 பவுட்ரு இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிளகா பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு சுட சுட பொரிச்சு எடுத்திங்கன்னா 5 நிமிஷம் பொரிச்சிங்கன்னா போதுங்க. சும்மா கிறிஸ்பியாக சூப்பராக சோயா கோலா ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இந்த வீடியோக்கு பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.